இந்த மசோதாவிற்கு எலான் மஸ்க் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க கோபமடைந்த ட்ரம்ப் தன்னுடைய கடைகளை மூடிவிட்டு தனது சொந்த நாடான தென்னாப்பிரிக்காவுக்கு எலான் மஸ்க் செல்ல வேண்டியிருக்கும் என்று பகிரங்க மிரட்டல் விடுத்தார். இந்த நிலையில் எலான் மஸ்க் அமெரிக்கன் பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வாக்காளர் பெருமக்களே, நமது நாட்டை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் வீண் செலவுகளை எதிர்த்து உங்களுக்கு சுதந்திரத்தை திரும்ப வழங்குவதற்காக தி அமெரிக்கன் பார்ட்டி உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்காவிற்கு புதிய கட்சி தேவையா என்பது குறித்து எக்ஸ் தள பக்கத்தில் கருத்து கணிப்பு நடத்தியிருந்தார். அதில் 65% மக்கள் ஆதரவு தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையிலேயே தற்போது புதிய கட்சியை எலான் மஸ்க் தொடங்கியுள்ளார். பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சிகளே ஆட்சி செய்து வந்த நிலையில் தற்போது மூன்றாவதாக ஒரு கட்சி நுழைந்திருப்பது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.